டேய் டேய் யாரா நீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்குடா கட்டி போட்டீங்க? யாருங்க? யோ யார் நீ? யாருன்னே தெரியல. என்ன கட்டி போட்டு 2 நாளா அடிக்கிற? சோறு தண்ணி கூட கொடுக்க மாட்ற. சொல்லிட்டு அடியா. நபர் என் இன்ஃப்ளூயன்ஸ் உனக்கு தெரியாது. நான் மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சரு. இன்ஸ்டாகிராம்ல ஒரு பிரச்சனைன்னு போட்டேன். அவனை அர்ச்சனை பண்றானுங்க பசங்க உன்ன. ஏய் மூஞ்ச முடினா அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதுன்னா பசி காதடையுது. ஒரு பக்கம் பசி காதடிக்குது, இவன் ஒரு பக்கமா காதல் அடிக்கிறான். யோ பசிக்குதுல ஏதாவது குடியா. என்னடா சாப்பாடு இது? எலி சத்த நாத்தம் வருது. ஓ இதுதான் நீ மூக்க முன்னுக்கிறியா? தள்ளி போயிடா. டேய் இது எந்த ஹோட்டல் சாப்பாடு? அதான் நீ போன வாரம் சாப்பிட்டு ஒரு ரிவ்யூ போட்டல, காசு வாங்கிக்கணும். ஜங்கு ஜங்கு பிரியாணி. என்னங்க இது வாசம் ரொம்ப மோசமாகுதுங்க. ஏய் இப்ப இப்படி சொல்ற நீ அன்னைக்கு என்ன சொல்லிருக்க பாரு. இந்த பிரியாணியோட வாசம் பக்கத்து ஏரியா வரைக்கும் வீசும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க குடும்பமே இதை பத்தியா பேசும். அது ஆமா சார், ஏதோ ஒரு வார்த்தை தாங்க சொன்னேன். மத்தபடி நான் கரெக்டா தாங்க கொடுத்துருப்பேன். சாப்பிடு. டேய் சிக்கன் சாப்பிடு. சார் பார்க்கும் போதே கல்லு மாதிரி இருக்கு சார். அச்சா மண்டை ஒடிஞ்சிடும் போல இருக்கு சார். இது வேணா சார். சார் அது என்ன சாவடிச்சிருக்கு சார். கல்லு சார் இது. டேய் இதே வாய் காசு வாங்கி என்ன சொல்லிருக்கு பாரு. சொல்லிருக்கு ஆகா இந்த சிக்கன்ல வர ஸ்பைசி இருக்கு பாருங்க. சும்மா காரமாவும் இருக்கு, அது வந்து ஒரு மாதிரி தித்திப்பாவும் இருக்கு, லைட்டா உப்பு கஞ்சிர மாதிரி இருக்குது. இதோடைய டேஸ்ட் செம்மையா இருக்குங்க. என்ன சொல்றான் பாருங்க. பைட்டு உங்களுக்காக. செம்மையா இருக்கு அந்த கறி. கறி இல்லைங்க, சும்மா பஞ்சு போல இல்லைங்க. பஞ்சு மாதிரி தான் இருக்கு. ஒரு அடிப்படிச்சு வச்சுங்களேன், சும்மா இதை வச்சு அப்படியே கட்டு போடலாம் போல இருக்குங்க. என்ன மாதிரி டேஸ்ட். ஒரு நிமிஷம். சிக்கன் காதல வைக்கிற நீ தானடா சிக்கன் பஞ்சு மாதிரி இருக்கு. தெரியாம சொல்லிட்டியா? பணத்தை வாங்கி என்ன வேணா சொல்லுவேன் நீ. மசாலா எப்படி இருக்குது சாப்பாட்டுல? ஐயோ சார் மசாலா இல்லை சார். மசாலா கோலையில இருந்து தோண்டி எடுத்த போனா தெரியுது சார். என்ன சொல்லியிருக்க பாரு. நான் கூட கேட்டேன் இதுல என்ன மசாலான்னு கேட்டா அவங்க சொல்லவே மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா நைட்டு 12 மணிக்கு மேல யாருக்குமே தெரியாம கும்பலா சேர்ந்து அம்மியில அரைப்பாங்களாம். கேட்டா அதான் மிட் நைட் மசாலா. கொஞ்சம் பண்ணா இல்ல, ஆனா டேஸ்ட். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. ஜனங்கள்லாம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு காசு கொடுப்பாங்க. நீ காசை வாங்கிட்டு சாப்பிட்டு அந்த ஹோட்டல் ரிவ்யூ கொடுக்குற. சரி உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, விட்டுறேன். இனிமே ரிவ்யூ சொல்லுவியா? சொல்ல மாட்டேன் சார். சொல்லணும். இத சாப்பிட்டு இப்ப நீ ரிவ்யூ சொல்லணும். சொல்லிட்டு நீ போ சார். வேணாம் சார், இத சாப்பிட்டு நான் எங்க ரிவ்யூ சொல்றது? என் வீட்டுக்கு தான் நீ தகவல் சொல்லணும். கடைசியாக சாப்பிட்டு ஒழுங்கா ரிவ்யூ கொடு. வாங்க என்ன இதை சாப்பிட்டு 5 ஸ்டார் ரிவ்யூவே தரேன். எவ்வளவு காசு கொடுப்பீங்க? திருந்த மாட்டேன்ல. நான் பாட்டு ஜாலியா சுத்தி ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தேன். இப்படி சுத்தி அடிக்கிறாரு. மன்னிச்சிருங்க சார். ஏன் கிட்ட ஜனம் கிட்ட கேள்றா. மக்களே இனிமே நான் காசை வாங்கிட்டு ரிவ்யூன்ற பேர்ல கண்ட ஹோட்டல்ல போய் ரிவ்யூ கொடுக்கவே மாட்டேன். நீங்களும் நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிடுங்க. இல்லையா வீட்லயே சமைச்சு சாப்பிடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. போதுமா சார்? தெரிஞ்சுட்டியா? தெரிஞ்சுட்டேன் சார். சாப்பிடுவியா சார்? வேணாம் சார். சார் அடாவடித்தனமா அடிச்சுட்டு போறீங்களே, நீங்க யாருக்கு சார்? டெலிவரி பாய் சார். டெலிவரி பாயா? எல்லாரும் எதிர்பார்க்கறதை நான் செய்ய மாட்டேன். நான் செய்ய போறது என்னன்னு யாரும் எதிர்பார்க்க விடவும் மாட்டேன்.